சரி கான்ட்ராக்ட் வந்து அடுத்த மேட்சே பர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த ஒரு ஒரு மன நிம்மதி லைட்டா இருக்கு. இப்போ ட்ரெண்ட் போயிட்டான், பிராட்லி இருக்கான், கோமஸ் இருக்கான், குவான்சா ரைட் பேக் டீசெண்டா ஆடுறான், கர்டிஸ் ஜோன்ஸ் வேணும்னா ஃபில் இன் பண்ணுவான், கால்வின் ராம்சேன்னு ஒருத்தன், ஜூலியன் வார்டு நான் தான் வாங்கி போட்டேன், பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்கு. இப்போ எதுக்கு வாங்கணும்ட்டு விட்டுருவானுங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கர் வாங்கணும், ஸ்ட்ரைக்கர் வாங்கினா இங்க காசு போயிருச்சுருவானுங்க, அங்க வாங்கினா இங்க இல்லைன்றவானுங்க, இல்லைன்னா மீடியாக்கரா வாங்கிட்டு லேப்டாப் சைனிங் எவனா தன ஊர் பேர் தெரியாத எவனோ தன பிடிச்சி போடுவானுங்க. அவன் தேர்னா தேரிச்சு, இல்லைன்னா கால்வின் ராம்சே மாதிரி போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த ஆலிசன் மாதிரி லைக் இஸ் ரீடிங், லைக் ஒரு டச் எடுத்தான்னா அப்படியே ஓடி வந்துருவான். கரெக்டா அந்த டச் எடுக்கிற நேரத்துல அவன் கீழே பால பாக்குற நேரத்துல ஃப்ரண்ட்ல வருவான். ஸோ அவனுக்கு டச் எடுத்தா எங்க இருக்கான், லைக் அந்த ஒரு அவனுக்கு அந்த யோசிக்க விட பண்ண முடியாம நல்ல ஒன் யூன்ஸ்லாம் அவன் எடுப்பான். அதெல்லாம் லைக் ஐ டோன்ட். அப்புறம் நூனஸ் இஸ் ஒன், டெஃபினெட்லி இஸ் ஆஃப். நுனேஸ் ஹேஸ் டு கோ. ஒன் ஆஃப் டூ வந்து நூனஸ் இஸ் டெஃபினெட்லி ஆஃப். தி செகண்ட் ஒன் இஸ் பிட்வீன் டியாஸ் ஆர் ஜாட்டா. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. என் கூட இருக்கிறது இன்னைக்கு அரவிந்த் கணேஷ். பேக் டு ஃபார்ம். நம்ம லிவர்பூலும் பேக் டு ஃபார்ம். எல்லாம் எப்படி இருக்க, எப்படி என்ன? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா போகுது. சரி இவனுங்களை பார்க்கணுமாட்டுன்னு ஒரு ஃபீலிங் வருது ப்ரோ, வர அதனால பரவாயில்ல, மிச்சப்படி நல்லா போகுது. ஓகே ஓகே. இல்லை அதான் இல்லை சொன்ன மாதிரி ஐ திங்க் த ஃபேக்ட் தட் வந்து நமக்கு பேசிக்லி லீக் இஸ் டன் ஒன்று. ரெண்டாவது இவனுங்களும் கேவலமாக ஆடுறானுங்க. மூணாவது வி ஆர் நாட் இன் எனி திங் எல்ஸ். அதனால ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை இப்போ எனக்கு. உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ட்ரூ இன்ட்ரெஸ்ட். சேம் லைக் நான் அந்த இன்டர்நேஷனல் பிரேக் நம்ம போறதுக்கு அந்த கேரபாவ் கப் ஃபைனலுக்கு அப்புறமே லாஸ்ட் ஆல் தி இன்ட்ரெஸ்ட். லைக் சீசன்ஸ் ஒரு பாயிண்ட்லெஸ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஈவன் தோ வி ஆர் கோயிங் டு வின் தி லீக், அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ஒரு அடிச்சு போட்ட மாதிரி கொண்டு வந்துருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்டியோட ஹோம்ல 1-0 லீடு இருந்து ஹோம்ல அடி வாங்கணும். லைக் பிஎஸ்டி வேர் ஃபார் பெட்டர் சைட், நோ டவுட்ஸ். பட் அட் ஹோம் வி ஷுட் ஹவ் கான் த்ரூ வித் அ லீட். சரியா? அது வந்து அது ஒரு லூசுத்தனம். ஃபர்ஸ்ட் லெக்கே ஜெயிச்சிருக்க கூடாதுதான், அது எப்படியோ ஓசில வந்துருச்சு. அதை விட்டுருங்க. சரி ஃபர்ஸ்ட் லெக் தான். செகண்ட் லெக்கும் அந்த எக்ஸ்ட்ரா டைம்லலாம் போட்டு மொத்துன்னு மொத்துனானுங்க பிஎஸ்சி, எப்படின்னு தெரியல. அது பெனல்டிஸ் போனதே பெரிய விஷயம். சரி ஓகே இதுதான் முடிச்சு விட்டானுங்க. சரி ஃபைனலாச்சும் இருக்கு, அதுல உருப்படியா பண்ணுவானுங்கண்ணா. எப்பா சாமி, அதுல ஒரு கழுத்தறுத்து விட்டானுங்க அவனுங்க. என்னடா பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல மேட்ச்ல. கடைசியில கேஸா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது பண்ணி விடுறான்னா பாலை விட்டானுங்க அவனுங்க. கார்னர் பிளாக்ல கொண்டு போய் வச்சுட்டு அதையும் முடிச்சு விட்டானுங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, கொஞ்சமாச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா போடு பாம்பு ட்ரெண்ட் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்விகோ ஆல்மோஸ்ட் அப்படின்ட்டானுங்க. ஐயோ அப்படின்ட்டு இருந்தப்போ சரி வந்தானுங்க எவர்டனு. அதுவும் எப்படியோ தடவி ஜெயிச்சிட்டானுங்க கடைசியில். அந்த பெட்டோ இது பண்ணி ஃபுல்லாக நல்ல வேலை நான் மேட்ச் பார்க்கல. அது ஃபுல்லாக மேட்ச் எப்பா ஹைலைட்ஸ் பார்க்கலாமான்னு யோசிச்சேன். சரி இந்த கர்மத்துக்கு நான் பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்து இந்த மேட்ச்சு, சரி இந்த மேட்ச் பார்க்கணுமா வேணாமா. சரி வெளியே போயிருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மட்டும் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுக்கு பார்த்தேன்ட்டு வந்துட்டானுங்க செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல. பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்குடா பாக்குறேங்கிற மாதிரி ஆடினானுங்க. எப்பா எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்கப்பா. ஆமா எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பரவாயில்ல ஆக்சுவலா. இந்த வெஸ்டாம் கேம் நான் சொல்றது, நீ நல்ல ஹாஃப் தான் மிஸ் பண்ணியிருக்க. லைக் நல்ல ஹாஃப்னு ரிலேட்டிவ்லி ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோ மோசமா இருக்கு. லைக் இட் வாஸ் அன் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த சென்ஸ் வந்து என்ன சொல்ற ஒரு குட் திங், ஐ மீன் வில் கம் டு தட் லேட்டர். பட் ஒரு குட் திங் என்னன்னா சாலா வாஸ் பேக் டு ஃபார்ம். அதாவது அந்த புது கான்ட்ராக்ட், அந்த நியூ கான்ட்ராக்ட் பவுன்ஸா என்னன்னு தெரியல, நல்லா ஆடினான். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஆடினான் இன்னைக்கு அந்த வெஸ்டாம் கேம். இல்ல பட் ஆனா சொல்றேன், சொல்லு. இல்ல இட்ஸ் ரெஃப்ரெஷிங் டு see. Usually like players in their 30s who get their last final big contract, பாத்தீங்கன்னா they've always fallen or don't give a I don't give எனக்கு இனிமேல் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பானுங்க. ஓசில் எடுத்துக்கோங்க, ஆபமியாங் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி ஆயிருக்காங்க. சரி கான்ட்ராக்ட் வந்து அடுத்த மேட்சே பர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த ஒரு மன நிம்மதி லைட்டா இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது. 2 years if he can keep up the same
இன்டென்சிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்ன்ட்டு பார்ப்போம். இந்த if we can keep. பட் ஆனா நான் ஒன்னு கேக்குறேன், இதே மாதிரி ஒரு சீசன் நெக்ஸ்ட் சீசன் எதிர்பார்க்கறியா சாலாட் இந்த லைக்? ஏன்னா டெஃபினெட்லி ஈவன் பை சாலா ஸ்டாண்டர்ட்ஸ் திஸ் இஸ் அ ஹையர் லெவல் சீசன், அதுக்கு தான் கேக்குறேன். யா ஈஸிலி ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா it depends on how we are going to now adapt with our greatest creator going out. We are losing our greatest creator, which is Trent. And he was on Salah's side. ஸோ he was helping him a lot. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து நம்மளை ஓவராக அட்டாக் பண்ணுறப்போ ஒரு லாங் பால் போட்டால் சாலா வில் பி ஆஃப். அந்த மாதிரி ஒரு பால் இப்போ வேண்டேக்டேந்து மட்டும்தான் வர மாதிரி இருக்கே தவிர வேற யாருமே சாலாக்கு அந்த பால் ப்ளே பண்ணுற ஒரு எபிலிட்டி இல்லை. இப்போ நீங்கள் ரேவன்பர்க் எடுத்துக்கோங்க, மெக்காலிஸ்டர் அட் டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் விங்கரை வேணால் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்பப்போ. ஆனால் மெக்காலிஸ்டர் சாலாவை ரிலீஸ் பண்ணதான் எனக்கு ஒரு ஞாபகமும் இல்லை இது வரைக்கும், எந்த கோலுமே ஞாபகம் இல்லை. ஆமாம் இல்லை, ஐ திங்க் மெக்காலிஸ்டர் இஸ் மோர் அண்ட் லைக் நம்ம எப்படி மெக்காலிஸ்டர் ஆடுறோம்னா இஸ் மோர் ஆஃப் லைக் லிங்க் அப் பிளேயர் டைப்ல, லைக் அந்த பாலை வந்து டிஃபென்ஸ்லேருந்து எடுத்துன்னு வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுற டைப்பில். இட்ஸ் நாட் லைக் வந்து ஒரே ஒரு லாங் பால் போட்டு யாரையாச்சும் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பிளேயராகவும் இல்லை லைக் மெக்காலிஸ்டர். நமக்கு அதான் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியே ஃபுல்லாக மிஸ் ஆகும். அந்த சாலாக்கு யார் கிரியேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு டவுட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் அட்டாக்ல ஐ திங்க் வி வில் பை 1 or 2 ஸ்டார்டர்ஸ் ஃபார் ஷுர். ஆமாம், அது அது தெரியல ஹவு தே வில் ஃபிட் இன் டு த டீம், ஹூ வில் த அட்டாக். இப்போ சாலாவை சுற்றி அட்டாக் இருக்க போதுன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் டு வி நீட், ஆர் டு வி லுக் இன் டு த ஃபியூச்சர்? ஓகே, இன்னொரு 10 இயர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை, அவனை சுற்றி டீமை பில்ட் பண்ண ட்ரை பண்ணான்னா லைக் கோல்ஸ் ஃப்ரம் சாலா வில் பி ஆப்வியஸ்லி லெஸர். எப்படி பில்ட் பண்ண போகிறோன்ட்டு தெரில. இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஐ டோன்ட் திங்க் ஹீ கேன் ரெப்ளிகேட் தீஸ் நம்பர்ஸ். நீங்கள் யார் எடுத்து பார்த்தாலும் இவ்வளோ நம்பர்ஸ்லாம் மெஸ்ஸி ரொனால்டோ தவிர யாருமே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ரொனால்டோ சுவாரஸ் லைக் அந்த ஒரு ஃபியூ எலீட் வேர்ல்டு கிளாஸ் பாலண்டார் லெவல் பிளேயர்ஸால் மட்டும்தான் அந்த நம்பர்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஹென்ரி கூட பார்த்தீங்கன்னா 44 GNA ஒரு வாட்டி தான் எடுத்திருக்கான். சாலா 2 வாட்டி எப்படியோ எடுத்துட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபர்ஸ்ட் சீசனில் 42 எடுத்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த 40 மார்க்கு தொடர்றதுக்கு it took him 7 more seasons. So it is, and at this age வந்து I think it's going to be very difficult for him to replicate. பண்ணானா like hands down he'll be like the greatest ever to even touch the Premier League ன்னு சொல்லிடலாம். இல்ல இப்பவே வந்து he has a claim for that. எனக்கு he has a claim for it, but if he does it again like he'll be outright like ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட யாருக்குமே வராதுங்கிற மாதிரி. லைக் பிஃபோர் சாலா ஹவ் எவ்ரிவன் வாஸ் லைக் ஹென்ரி கிரேட்டஸ்ட் ஃபார்வர்ட் டு பிளே இந்த பிரீமியர் லீக்னு சொன்னாங்களோ, இப்போ சாலா இஃப் ஹி பிரேக்ஸ் தட் அசிஸ்ட் ரெக்கார்ட், லைக் இஃப் ஹி டஸ் திஸ் ஆல் ஓவர் அகேன் லைக் ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 35+ கொண்டு வந்தால் கூட இட் வில் பி அ வெரி குட் சீசன். லைக் ஹில் பி புட் அப் தேர் வித் ஹென்ரின்ட்டு ஐ கேன் சே. ஆமாம் ஆமாம், இல்லை 100%. லைக் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் அந்த ட்ரெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் திங், பிகாஸ் யூ ஆர் நாட் ஜஸ்ட் ரீப்ளேசிங் அ ரைட் பேக், யூ ஆர் ரீப்ளேசிங் த மோஸ்ட் கிரியேட்டிவ் பிளேயர் சொன்ன மாதிரி. அண்ட் அந்த கிரியேஷன் வந்து எங்கேருந்து வருதுங்கிறது தெரில. ஏன்னா இப்போ பிராட்லி லுக்ஸ் லைக் பிராட்லி வில் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நெக்ஸ்ட் இயர் அன்லெஸ் வி பை சம் ஒன் ஹூ இஸ் அவுட் ரைட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ரைட் பேக் யாருன்னு எனக்கு தெரில. லைக் ஐ திங்க் மேபி டாட்னமில் பெட்ரோ போகிற இருக்கான், பட் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் ஹிம். டிஃபென்சிவ்லி அவ்வளோ எனக்கு போறவனுக்கு அவ்வளோ எனக்கும் அவ்வளோ இது இல்லை. பட் லைக் who else is there? ஒரு வேர்ல்ட் கிளாஸ்னு கூட ப்ரோ இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்கன்னா இப்போ கிளாசிக் லிவர்பூல் நடக்கும் பாருங்களேன். இப்போ ட்ரெண்ட் போயிட்டா, பிராட்லி இருக்கான், கோமஸ் இருக்கான், குவான்சா ரைட் பேக் டீசெண்டா ஆடுறான், கர்டிஸ் ஜோன்ஸ் வேணும்னா ஃபில் இன் பண்ணுவான், கால்வின் ராம்சேன்னு ஒருத்தன், ஜூலியன் வார்டு நான் தான் வாங்கி போட்டேன், பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்கு. இப்போ எதுக்கு வாங்கணும்ட்டு விட்டுருவானுங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கர் வாங்கணும், ஸ்ட்ரைக்கர் வாங்கினா இங்கே காசு போயிருச்சுட்டுருவானுங்க, அங்கே வாங்கினா இங்கே இல்லைன்ட்டுருவானுங்க. இல்லைன்னா மீடியாக்கரா வாங்கிட்டு லேப்டாப் சைனிங் எவனா தன ஊர் பேர் தெரியாத எவனோ தன பிடிச்சி போடுவானுங்க. அவன் தேர்னா தேரிச்சு, இல்லைன்னா கால்வின் ராம்சே மாதிரி போயிடுச்சு, அவ்வளோதான். ஒன்று ஹிட் ஆர் மிஸ் தான் இனிமேல். ஆமாம், இல்லை சொன்ன மாதிரி ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் பிராட்லி தான் அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட். பட் அது மாதிரி இருக்கும்போது like you are missing a major part of your இது அட்டாக் அவர் இன் பொசிஷன். ஸோ அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? அண்ட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எங்கே இந்த ரைட் பேக்லேருந்து வருமா, இல்லை மிட்ஃபீல்டர் லைக் டு தே ஹேவ் டு சேஞ்ச் தேர் கேம், அது என்ன ஏதுங்கிறது இப்போ ப்ரீ சீசனில் தான் தெரியும் அது. பட் இல்லை ஐ மீன் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக்
ஐ திங்க் ரைட் நவ் இப்போ வந்து த டிபேட் இஸ் வந்து சாலா ஒரு தியரி ஒன்றே தான் ஃபார் பெஸ்ட் எவர் பிரீமியர் லீக் பிளேயர். ஐ மீன் சில யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோம்பாங்க பிகாஸ் ஹி ஒன் த பாலன் டோர் யுனைடெட்ல இருக்கும்போது. பட் கிறிஸ்டியானோ வாஸ் நாட் த ரியல் மெட்ரிட் கிறிஸ்டியானோ இங்கே இருக்கும்போது யுனைடெட்ல. ரியல் மெட்ரிட்ல தான் he became the full version of Cristiano had so much flair bro. Like அந்த டைம்ல ஒரு Cristiano was like he ate up Henry. வந்த உடனே he like ஹென்ரியோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணா like in terms of flair because Henry was also அந்த இன்வின்சிபிள் சீசனுக்கு அப்புறம் they were not the best. like ஹென்ரியோட பெஸ்ட்டும் அவங்க பார்க்கல. ரொனால்டோ வந்துட்டு ஷுஷ் வேற பண்ணா ஹென்ரி எல்லாம், அதெல்லாம் ஒரு இது. அதன் he put up numbers. யுனைடெட் as usual எப்பயும் போல they were successful only. ஸோ அதெல்லாம் எதுவும் நம்மள டவுட் பண்ண முடியாது. பட் எண்ட் ஆஃப் த டே ரொனால்டோ வந்து he wasn't there long enough in the Premier League and didn't do it for so long to be called as the greatest Premier League greatest striker in the Premier League அப்படின்ட்டு. He's probably the greatest பிளேயர் டு பிளே இந்த பிரீமியர் லீக்னு வேணா சொல்றதுக்கு ஒரு ஷவுட் இருக்கு ஈஸியா. ஆமா அந்த மாதிரி சொல்லலாம். இஸ் த கிரேட்டஸ்ட் பிளேயர் டு பிளே இந்த பிரீமியர் லீக் 100%. அது இல்லைன்னு இல்லை. பட் அதான் சொன்ன மாதிரி லைக் ஐ திங்க் ரைட் நவ் இப்போவே வந்து இட்ஸ் அ கிளைம் பிட்வீன் சாலா அண்ட் ஆண்ட்ரி. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் நீ சொன்ன மாதிரி ஈவன் இஃப் ஹி ரெப்ளிகேட்ஸ் லைக் 3/4 ஆஃப் திஸ் லைக் 75% வந்தா கூட ஐ திங்க் இட்ஸ் அ பிரிட்டி மச் டன் டீல் தட் சாலா தான் பெஸ்ட் எவர்னு சொல்லிட்டு. இல்லை பட் ஐ திங்க் கம்மிங் பேக் டு அந்த ஹவ் ஆர் வி கோயிங் டு ரீப்ளேஸ் ஆர் ஸ்ட்ரைக்கர்ஸ், அந்த நுன்னியாஸ் டியாஸை கிளம்புறானுங்க. 2 பேரையும் சவுதிக்கு பேக் பண்ணி நானே அனுப்புகிறேன் வேணாலும். டிஎஸ் இதுதாங்க இந்த மாதிரி இவன் டிஎஸ் மேலே டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணி விட்டுருவான். அது அவனை என்னன்னே தெரியாது. சரியா ஒரு 5 மேட்ச் எல்லாருக்கும் அப்படியே குளிர் காஞ்சிடும். சரி ஓகே பரவாயில்ல டிஎஸ் இருக்கட்டும்ப்பா. இப்போ எல்லாரும் பாருங்க ஜோட்டாவை தூக்கி அனுப்பிச்சிடலாம், டிஎஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானுங்க. இவனுங்க இதான் பண்ணுவாங்க. சீசன் ஸ்டார்ட்ல டிஎஸ் ஏன்டான்னு சொன்னா 5 மேட்ச் ஆடுவான். லிட்டரலா பாத்தீங்கன்னா பர்பிள் பேட்ச் மர்ச்சன்ட்னா இவன் தாங்க. ஒரு 5 மேட்ச் ஆடிட்டு சீசன் ஃபுல்லா காலி ஆயிடுவான். எண்ட் ஆஃப் த சீசன்ல எவனுமே நம்ம கூட மதிக்க மாட்டேங்கிற போர் அடிக்குதுங்கிற மாதிரி இருக்கிற டைம்ல வந்து கோலை போடுவான். எல்லாம் எந்த டிஃபெண்டரும் இருக்க மாட்டான். அப்ப ஸ்கில்ஸ் காட்டு ஓடு என்ன வேணா பண்ணு, உன்னை பின்னாடி கூட ட்ராக் பேக் பண்ண மாட்டாட்டு இருக்கிற நேரத்துல எல்லாத்தையும் பண்ணி கோலை போட்டு அவ்வளவுதான் டியாஸ் ஆக்கும் அது ஆக்கும்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. இதெல்லாம் எவ்ரிஒன் ஈட்ஸ் டைம் ஆஃப் த சீசன்ல தான் நம்ம ஆளுங்க போடுவானுங்க டியாஸ். இல்ல ஆனா லைக் வி நீட் டு லுக் அட் தட் அந்த இன்கன்சிஸ்டன்சி. சொன்ன மாதிரி பர்பிள் பேட்ச் பிளேயர்னா அந்த எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கு. அந்த டியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேம் 5 கோலோ என்னவோ போட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆளை காணும் அடுத்த ஒரு 20 கேமுக்கு. லைக் அப்போ அந்த 5 கோல் போட்டு போது ஆஹா சாலா இனிமே வந்து அந்த ப்ரெஷர் போயிடும், அப்படி போயிடும் இப்படி போயிடும்லாம் நம்ம பேசணும். அது கடைசியில பார்த்தா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான் ஃபுல் வரைக்கும். ஆனா ஒரு லக்கி இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டிஎஸ் கொஞ்சம் ஹெல்ப் கொடுத்துட்டு இருந்தான் சாலாக்கு கோல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் நடுவுல ஜோட்டா 1-2 போட்டான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பிட்டான். கேக்போ அது வரைக்கும் நல்லா தாக்கு கொடுத்தான். அவன் இன்ஜுரி வர வரைக்கும் கேக்போ டீசெண்டா பண்ணிட்டு இருந்தான். இப்போ கடைசியில லூயிஸ் டியாஸ். நம்ம எப்பெல்லாம் சாலாக்கு ஒரு ஃபார்ம்ல இன்ஃபார்ம் ஃபார்வர்டு எவனும் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம மேட்ச் தோத்துறோம். ஒரே ஒரு ஃபார்வர்டு வச்சுக்கிட்டு தான் ஆடுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஆமா இல்ல அதுதான் ஸ்குவாட்லயே இல்லைங்க. சூப்பருங்க. நான்லாம் எப்படி அனுப்பியா போதியா, பார்த்தது போதும், அனுபவிச்சது போதும், பட்டது போதும், பார்த்தாச்சு போதும். கிளாப்பு இன்னங்க கிளாப்பை போட்டு அடிட்டு அடிக்கிறானுங்க எட்வர்ட்ஸும் ஹியூஸும். மீடியாவுக்கு எல்லா இதுவும் கிளாப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூனஸ் இப்போ ஐசாக் ரூமர்ஸ் படி என்ன சொன்னாங்கன்னா, நூனஸ் சைன் பண்றப்ப போர்டு வந்து ஐசாக் சொல்லிச்சு கிளாப் ப்ரிஃபர்டு நூனஸ், அதனால தான் நூனஸ் வாங்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் கிளாப்ப லைட்டா தட்ட முடியுமோ தட்டி விட்டுறானுங்க. இப்போ எல்லா பிரீஃப்லயுமே லைட்டா கிளாப் அடிக்கிற மாதிரி பண்றானுங்க. எட்வர்ட்ஸ்க்கும் கிளாப்புக்கும் கொஞ்சம் சண்டைனாதான் வெளியே போனான்ட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு குண்டை தூக்கி போட்டுரு, கிளாப்புனாலதான் இப்படி ஆயிருச்சு, கிளாப்புனாலதான் அப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்றானுங்க. இல்ல இந்த சாலாவோட கான்ட்ராக்ட் ரினியூவல் பத்தி இந்த அத்லெட்டிக்ல ஆர்டிகல் வந்ததுன்னு சொன்னேன்ல, அது போன எபிசோட்ல அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுல ஒரு லைன் இருக்கு. அதாவது வந்து அண்டர்டாக், அந்த அண்டர்டாக் தானே சொல்றீங்க? எது அண்டர்டாக்? இல்ல இதே மாதிரி இன்னொன்னு வந்துச்சுங்க. லைக் சாலாவோட இதுல லைக் ஹி எக்ஸ்டெண்டட் பிகாஸ்
Slot has that winning mentality. ரைட் He ரைட் ரைட் wants to win பார்த்தேன், more. ஆமா தெரியும் While தெரியும். Klopp has that underdog mentality அப்படின்ட்டு அது கிளாப் ஒண்ணு. அண்டர்டாக் மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க நான் சொல்றேன். ஆமா எங்கெல்லாம் கிளாப்ப லைட்டா அடிக்க லைட்டா, முடியுமா ஆமா. அடிச்சு விட்டுறானுங்க. இல்ல அது ஒரு லைன் இருந்தது. அதுக்கப்புறம் அதே ஆர்டிக்கல் இன்னொரு லைன் என்னன்னா, இந்த மாதிரி வந்து பிஃபோர் வந்து அந்த 2019 அந்த சாம்பியன்ஸ் லீக் பத்தி பேசும்போது வந்து இட் வாஸ் எட்வர்ட்ஸ் அசெம்பிள் டீம் பிஃபோர் இட் பிகேம் அ மேனேஜர் லெட் அப்ரோச்னு அப்படி இன்டைரக்டா வெரி டேட்டா ட்ரிவன் திங் பிஃபோர். வன்மத்தெல்லாம் கக்கிட்டு இருக்கானுங்க. கிளாப் மேல இருக்கிற ஃபுல் வன்மத்தையும் கிளம்பிட்டா இங்கெல்லாம் நைஸா தட்ட ஃபுல் நேரடியா கலாய்ச்சா அவ்வளவுதான். இவனுங்க மேல பிரான்ஸ் எல்லாம் திரும்பிடுவானுங்கன்ட்டு தெரியும். எங்கெல்லாம் வன்மத்தை கக்க முடியுமோ சைடு சைடா போட்டு விட்டு வன்மத்தை ஃபுல்லா ஏத்தி விட்டு ஒரு நாள் அடிச்சிடறான்னு நினைக்கிறேன் நான். ஆமா இல்ல பட் நான் வேற எதுவும் சொல்ல வந்தேன். இல்ல ஐ மீன் Salah was back to form, so at least that is a good thing நமக்கு. And Alisson, I think இன்னொரு ஒரு player whom we have to sort of mention. அதாவது கெல்லர் வந்து is a very good first choice for most teams. ஆனா ஏன் வந்து கெல்லர் செகண்ட் சாய்ஸ் லிவர்பூல்லங்கிறது இப்போ நல்லா லைக் இந்த மாதிரி ஒரு இதுல தான் தெரியுது. அந்த ஜாரட் பவுன் 1-on-1லாம் சான்ஸே இல்லை. செகண்ட் சாய்ஸ்னு இந்த மாதிரி கேம்ல தான் தெரியணுங்கிறது இல்லைங்க. காலாகாலமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்ட். காலாகாலமா வந்த இல்ல ஏன் ஆலிசனை ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைக்கணும்ட்டு இவனுங்க இந்த கேரியஸ் விஞ்ஞோலைய போயிட்டு அவன் முதல் மேட்ச் வந்த இதுலயே ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணா, அது பண்ணா, சேவ் எல்லாம் பண்ணா. என்னடா சேவ் பண்றீங்கிற மாதிரி இருந்துச்சு. இவனுங்க 2 பேர் இருந்தா இவனுங்களே உள்ள தட்டி விட்டுட்டு இருப்பானுங்க. பால் வந்துச்சுன்னா உள்ள தட்டுறது சாச்சா வெளியே தட்டுறதா தெரியாம அப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. இவன் வந்துட்டு என்னடா சேவ் எல்லாம் பண்றீங்கன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லைக் இந்த லெவலுக்கு 1v1 சேவ் பண்ற மாதிரி எவனையுமே நான் பார்த்ததுங்க. ஒரு க்ளோஸ் செகண்ட்னா மேபி விக்டர் வால்டஸ் சொல்லலாம். அவன் he was very good at 1v1. very good at 1-on-1s. அது ஆலிசன் மாதிரி லைக் இஸ் ரீடிங் லைக் ஒரு டச் எடுத்தான்னா அப்படியே ஓடி வந்துருவான். கரெக்டா அந்த டச் எடுக்கிற நேரத்துல அவன் கீழே பாலை பாக்குற நேரத்துல ஃப்ரண்ட்ல வருவான். ஸோ அவனுக்கு டச் எடுத்தா எங்க இருக்கான் லைக் அந்த ஒரு அவனுக்கு அந்த யோசிக்க விட பண்ண முடியாம நல்ல 1v1ஸ்லாம் அவன் எடுப்பான். அதெல்லாம் லைக் அதெல்லாம் எவ்வளோ கேம் நம்மள சேவ் பண்ணி கிளாப்போட சேவ் பண்ணதே அவன் தான். எல்லாம் ஹைலைட் தூக்கி இங்கே ஹாஃப் லைன் தாண்டி வச்சிருப்பான். எல்லாம் சோலோவா ஓடுவான். தனியால காப்பாத்திக்கிட்டு இருந்தான். அதனால கெலகர் ஒய் செகண்ட் சாய்ஸுங்கிறது இந்த கேம்னால தான் தெரியணுங்கிறது இல்லை. பிஎஸ்ஜி கேம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்பா சாமி ஒருத்தன் தான் 2 லெக்லையும் இல்லைன்னா 15-16 போயிருக்கும். ரொம்ப கவலை கிடையாது. அந்த ஆர்சனல் 10-2 மாதிரி ஆயிருக்கும் நம்மளதெல்லாம். ஆமா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லெக் வந்து அத வெறும் ஆலிசன் வர்சஸ் பிஎஸ்ஜி தான் அந்த கேம். ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் ஓகே பட் செகண்ட் லெக்கும் சேவ் பண்ணாங்க. ஆமா இல்ல செகண்ட் லெக்கும் சேவ் பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் லெக்லாம் மறக்கவே முடியாது. லைக் இப்போ அந்த ஓவராலா நம்ம அந்த டைய தோத்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் லெக்லாம் மறக்கவே முடியாது. அப்பா வேற லெவல் அதெல்லாம். அதனால ஒய் செகண்ட் சாய்ஸ் நம்ம யோசிக்க வேண்டாம். ஹி இஸ் a good first choice for many teams. அவ்வளவுதான். he'll never get ahead of Alisson. லைக் அவனோட ஆலிசன் வந்து if he loses his form na வேணா he can go like he was 1 or 2 games after he came back ஒரு run of games வந்து he could have saved a couple அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சே தவிர he's always been solid. He doesn't make like very stupid mistakes. Sometimes with the ball on the ball வந்து ஏதாச்சும் 1-2 wayward passes போடலாமே தவிர ஏதாச்சும் கொடுத்து விட்டுருவான் அப்பப்போ. பட் மிச்சப்படி லைக் ஆலிசன்லாம் மாமடாஷ்வலி என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் வேற வரான் சம்மர்ல. இல்ல அதுதான் ஐ திங்க் இந்த சம்மர்ல ஐ திங்க் கெல்லர் வில் கோ. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் 1 year left in the contract or something like best time to selலுங்க. best time to sell. ஒரு கோல் கீப்பர் வேற வரான். like what's the point in keeping Kelleher now? அதுதான் I don't understand. ஆமா I don't அது சொன்ன மாதிரி I don't see the point of keeping Kelleher in Mamadash unless the only reason is unless you want to be like okay Mamadash-க்கு பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரீமியர் லீக் டீமுக்கு லோன் கொடுத்தால் வழியா I don't see the point of keeping Kelleher இல்லனா. மாமா கூட நம்ம வாங்குனதுக்கு அப்புறம் கோலாரா விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நானுங்க. கடைசியா ரியல் மேட்ரிடோட மாஸ் காட்டிட்டான். அவனை டிராப் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஆர்டிக்கல்லாம் வந்துச்சு. ஸ்பெயின்ல சும்மா ஒரு மேட்ச் கேவலமானாலே இந்த மாதிரி போட்டுருவானுங்க. அதனால சரி நம்மளும் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் மோசமா தான் ஆடி இருந்தான். நடுவில் இன்ஜுரி வேற வந்துருச்சு. என்னடா கோல் கீப்பர் இன்ஜுரி ஆக மாட்டான். நம்ம வாங்கினா மட்டும் எப்படி இன்ஜுரி ஆலிசன் இன்ஜுரி போறோம். இங்க ஒருத்தன் இது வரைக்கும் வாழ்க்கையில இன்ஜுரி ஆகாது. என்னடா நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் என்ன இன்ஜுரி ஆகுறீங்க அந்த மாதிரி. நமக்குன்னு லக்கு அந்த நாபி கேட்டாக்கும் இதே தானே. இன்ஜுரி ரெக்கார்ட்லாம் ஒண்ணுமே இல்லை நமக்கு லிவர்பூலுக்கு வர வரைக்கும்.
இது எங்க நாபி கேட்டாரு வாழ்க்கை அவன் விடுங்க, அவன் ஹங்கேரி எங்கேயோ போயிட்டாங்க, அவனால மதிக்கவே இல்லைங்க, டீமே மதிக்காம வருஷத்துக்கு ஒரு மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவனை 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 மறந்தாச்சுங்க நானு. எப்பா வந்த புதுசுல பிரீமியர் லீக் ஏன் ரெடி அப்படி இது கிளாப் வேற சொன்னா. இன்னும் நாபி கிட்ட சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஜெர்மனில இருந்து அவரு கூப்பிட்டாக இவரு கூப்பிட்டாக கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. இவ்வளவு என்ன இவ்வளவு பில்டப் ஏத்துறீங்க. நானும் அவனை ஒரு மேட்ச் பார்த்ததில்ல. சரி அந்த ஒரு வருஷம் முன்னாடி சைன் பண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்பப்போ உட்காந்துட்டு அந்த 1 இயர் பீரியட்ல பார்த்தது. ஐயோப்பா செம பிளேயர் போல இருக்கு, ஐயோ இவர் ரொம்ப டேஞ்சர் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் இவரு இவரு நமக்கு டேஞ்சர் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு தெரியும். ஆமா ஆமா. இல்ல எப்படி நாபி கேட்ட பேச்சு வந்தது? இன்ஜுரி கோல் கீப்பர் இல்ல ஆனா அவன் வெலன்சியாக்கு தானே ஆடுறான். அங்க டிஃபென்ஸ் ரொம்ப கேவலமான டிஃபென்ஸ் அவங்க. So like he's not great with his feet, one thing to improve, but apart from that shot stopping, parrying எல்லாமே collection எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்ல பட் ஆனா கோல் கீப்பருக்கு அதுதானே மெயின். ஐ மீன் அந்த playing with the feet is also important, but ஆனா I think that's something you can live with. And இப்போ it's not like 100% essential னு இல்ல அது. Alisson is also not so good with his feet, but he's good. But like Ederson மாதிரி கிடையாது, like in terms of playing with his feet. But who's a better keeper னு கேட்டா I'd probably say இப்போ Alisson தான் for sure. Alisson, yeah, for sure. Like at any point in time I'll say Alisson. Like Ederson for me he's not the greatest shot stopper to be honest. ஆமா இல்ல ஐ திங்க் அந்த பீக் மேன் சிட்டில இருக்கும்போது எடர்சன் வாஸ் ஒர்க்கிங் வெல். ஏன்னா ஹீ வுட் என்ன சொல்றது, அவன் வந்து இந்த மேனுவல் நாயர் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி அந்த இது ஸ்வீப்பர் கீப்பர் பண்றதெல்லாம். ஸோ அவன் அந்த ஷாட் வரதுக்கு முன்னாடியே அதை தடுத்துருவான். பட் ஷாட் வரும்போது ஐ ஃபீல் லைக் ஷார்ட் ஸ்டாப்பிங் ஆலிசன் வாஸ் டெஃபினெட்லி பெட்டர் ஃபார் ஷூர். இல்லை அதான் அந்த ஜாரட் பவுன் 1-on-1 அப்படிதான் அது ஆரம்பிச்சது இந்த கோல் கீப்பர் பேச்சு. பட் ஈவன் ஜென்ரலாகவே லைக் ஐ திங்க் I mean obviously இப்போ end of the season வருது, பட் player of the season obviously Salah, but I feel like second place னு பார்த்தோம்னாக்க probably Alisson கொடுக்கலாமா இல்லை வெர்ஜிலுக்கு கொடுக்கலாமா எப்படின்னு தெரியல. Alisson definitely not, because he missed little bit in between, and end of the season la he's put in a few very good performances. Like starting la we didn't need Alisson much apart from 1 or 2 games. And in between இன்ஜுரியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து he was a bit off, some இது சேவ் பண்ணியிருக்கலான்ட்டு. ஸோ I wouldn't give Alisson second best or something. Virgil also he was second, but last few weeks என்ன பண்ணுறான்னே தெரில, ஏதோ குளறுபடியாக ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன ஆயிடுச்சு, சரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம் படுத்துடலாம், இனிமேல் தான் நமக்கு எதுக்குன்ட்டு விளாட்ற மாதிரி இருக்கு. இல்லை அதாவது நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னோம் தெரியுமா, இந்த சீசன் வந்து ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல். அது வெர்ஜிலுக்கும் அதே ஃபீலிங் தான் போல இருக்கு. அந்த அந்த ஓன் கோல் ஐயோ என்ன லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல ஆலிசனோட ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த கேம்ல ராபர்ட்சனோட மிஸ்கம்யூனிகேஷன். ஐ மீன் ராபர்ட்சன் அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துச்சுல, எவனோ ஒருத்த ஸ்மால் போனோ அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போட்டானே கோல். ஆமா ஆமா ஊர் பேர் தெரியாதவெல்லாம் வந்து போட்டு போனான் கோல். அது இதை வேண்டைக்கு ஒரு 1.5 மாசமா ஏதோ நடந்துருச்சு. ஆம்ஸ்டர்டாம் இந்த நெதர்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனல் பிரேக் வரப்போ ஏதோ ஒன்று அடிச்சிருக்கான், அது மண்டே ஏதோ குளறுபடி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதான் பேட்ரு. ஆமாம் மேபி நடுவில் ஆம்ஸ் இது இன்டர்நேஷனல் பிரேக்லேருந்து திரும்ப வேற வந்தால மேபி இதுக்காக தான் வந்திருக்கானோ, ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஓவராக அடிச்சுட்டு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக அமைச்சிருக்காங்களோ என்னவோ. ஆமாம் இல்லை பட் ஐ மீன் டிஃபென்ஸ் வந்து லைக் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து லைக் அவங்க கோல் வந்து உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது, பட் அவங்க கோல் வந்து இட் ஃபெல்ட் இன்னெவிட்டபிள். அதாவது அவங்க கோல் போடுவாங்க, இட் வாஸ் கமிங் தான். லைக் வி ஹேட் லைக் செகண்ட் ஹாஃப்ல ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் வாட்ச் லைக் நான் செகண்ட் ஹாஃப் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைக் ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோலே இல்லை. லைக் கேம் வாஸ் லைக் இட் வாஸ் என்ன சொல்ல ஒரு 60 minutes வரைக்கும் இட் வாஸ் லிட்டில் பிட் இன் கண்ட்ரோல். அவங்க அப்படி வராங்க, ஒரு 50-50 மாதிரி இருந்துச்சு. அஸ் டைம் அண்ட் பாசிங் பை நமக்கு வந்து வி வாண்டட் டு ப்ரொடெக்ட் த லீட் அண்ட் தே வாண்டட் டு கெட் த கோல்ங்கிற மாதிரி ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன் வந்துருச்சு. அண்ட் தேவர் ப்ரெஸிங் ஹை, தே ஹேட் மோர் எனர்ஜி. அந்த டைமில் தேவர் பெட்டர். சேஞ்சஸ் ஒர்க்ட் அவுட் வெரி வெல் ஃபார் தேம். நம்ம சேஞ்சஸ் என்ன லைக் ஃபார் லைக் சேஞ்சஸ் தான் பண்ணான். நீ பார்த்தீங்கன்னா சிமிகாஸை தூக்கிட்டு ராபர்ட்சனு, இவனை தூக்கிட்டு ஜோட்டாவை தூக்கிட்டு கேக்போ, என்ன டியாஸ் வந்து சென்டர் ஃபார்வர்ட் போனான். ஸோ இட் வாஸ் மோர் ஆர் லெஸ் லைக் ஃபார் லைக் தான். ஆமாம். அதுக்கப்புறம் ஸோ அதனால இட் டிட்ன்ட் அஃபெக்ட் த கேம் மச். அவங்களுக்கு வந்து
லைக் சம்திங்ஸ் ஒர்க் அவுட். அவங்க என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் இட் வாஸ் இன்னவிட்டபிள். அந்த ஒரு கூடுஸ் ஒரு ஷாட் வரும், பிசாக்கா ஒரு கிராஸ் வரும், அந்த மாதிரி 2-3 பேக் டு பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே போட்டுருவானுங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி கேவலமாக போடுவானுங்கன்ட்டு எதிர்பார்க்கல. ஆமாம் இல்லை ஐ மீன் இட் வாஸ் அ பேட். அதாவது ராபர்ட்சன் என்ன கற்றுனா அந்த வர்ஜில் வேண்டக்கிட்ட அதுக்கப்புறம் கோலுக்கு அப்புறம் இல்லைங்க. இப்போ நீங்கள் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ராபர்ட்சன் ஓன் கோல்னு சொன்னதுக்கப்புறம் போட்டான்டா இவன் வேணுகிட்டே பண்ணுறான்ட்டு ராபர்ட்சன் தான் திட்ட போனேன். இது நம்ம ரீப்ளே பார்த்ததுக்கப்புறம் தான் டே பைத்தியக்காரா நீ தான் திருப்பி அடிச்சிருக்க அப்படின்ட்டு இருந்துச்சு. லைக் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரப்போ ஓகே ராபர்ட்சன் மேலே ஈஸியாக படிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. பார்த்தா கடைசியில் வேண்டைக்கு தான் அது லைக் தேவையில்லாத இன்டர்ஃபியரன்ஸ். அதாவது எனக்கு புரியல. அதாவது டேய் உனக்கு முன்னாடி தானே இருக்கான் ராபர்ட்சன், உனக்கு தெரியாதா ஓடும்போதே தெரியாதா ஒருத்தன் இருக்கான்னு? லைக் ஐ மீன் இட் ஜஸ்ட் மேக்ஸ் நோ சென்ஸ். அது ஒழுங்காக விட்டுருந்தாலாவது ராபர்ட்சன் கிளியர் பண்ணியிருப்பான். அவன் ஆக்சுவலாக அவனோட கால் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஐ மீன் தட் இஸ் ஒன் திங். பட் கமிங் பேக் டு த டாபிக், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெஸ்ட் பிளேயர் பற்றி யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு வந்து லைக் அ குட் ஷவுட் could be McAllister or லிட்டரலி நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். Because McAllister வந்து even though season startingல he was not a standout performer, he was very good. என்ன சொல்ல like in terms of his role வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தான். like he's not the greatest dual winner னு வெச்சுக்கங்களேன். like you cannot ask him to be the best dual winner or something. He's not meant for that. Gravenberch எடுத்துக்கங்க. like I would probably give it to Gravenberch. like second half of the season he's not replicated his first half form because teams have also identified our play. like அவனை நல்லா ப்ரெஸ் பண்றாங்க. like he used to turn a lot. இந்த கேம் 1-2 டர்ன் பண்ணானே தவிர பட் அவனுக்கு அந்த டர்னிங் ஸ்பேஸே விடல. அது பண்ணா ஹீஸ் லைக் ஒரு லைனையே தாண்டி போற மாதிரி இருக்கு. அதனால they figured him out. like first half of the seasonல வந்து he did really well. New position for him. He's not played the lone defensive midfielder ever. like Ajaxல இருந்தப்பயும் சரி எங்க இருந்தப்பயும் சரி like he's played a lot deeper but he's not been like the lone DM or something. He had McAllister right next to him as a pivot, but McAllister கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தான் இருப்பான். Gravenberch தான் எப்பயுமே ஒரு லாஸ்ட் டிஃபெண்டர் மாதிரி லைக் மோர் ஆர் லெஸ் டிஎம் மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அண்ட் அந்த ரோல் அவன் he did really well. லைக் ஒரு லைக் மேபி 1 or 2 games you could have said okay 2-3 duels எக்ஸ்ட்ரா வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் மிச்சபடி ஒரு க்ளீன் கேம். என்ன சொல்ல இஸ் நாட் த பெஸ்ட் டிஎம் ஆர் சம்திங். லைக் அவனோட பாசிங் ரேஞ்சும் லிட்டில் பிட் லிமிட்டெட். பட் வேவர்ட் பாசஸ் அவ்வளோவா போட மாட்டான். கரெக்டான பாஸ் வந்து போடுவான். கீப்ஸ் த கேம் டிக்கிங். அதனால இட்ஸ் குட். ஹீ கேன் டிரைவ் வித் த பால். And I was really surprised. like in the season வந்து I thought at some point he'll get found out or அந்த மாதிரி நினைச்சேன். like till the end of the season he's been doing fine. like ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாம ஒழுங்கா விளையாடிட்டு இருந்தான் for a position that he's very unfamiliar with, someone who still didn't break into the 11ங்கிற மாதிரி ஒரு பிளேயராக தான் இருந்தான். ஈவன் இந்த ப்ரீ சீசன் பார்த்தா கூட he was not like a mainstay or anything like that. ஸோ ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு தான். பட் fair enough to him. like he's also had a very good season along with McAllister. He carried us in the second half of the season, to be honest. இல்லை ஐ திங்க் கிராவன்பர்ச் இஸ் அ வெரி குட் ஷவுட். ஏன்னா வந்து யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கிராவன்பர்ச் இஸ் அ வெரி குட் ஷவுட். நான் வந்து ஐ வில் கிவ் இட் டு McAllister. நீ சொன்ன இந்த மாதிரி வந்து இஸ் நாட் லைக் ஒரு நோன் ஃபார் டேக்லிங். இது ஐ மீன் இந்த ஸ்டார்ட் வந்து இட்ஸ் மேபி அ ஃபியூ வீக்ஸ் ஓல்டு இப்போ. பட் அப்போ வந்து he was like third in the Premier Leagueன்னு நினைக்கிறேன் ஃபார் இன்டர்செப்ஷன்ஸோ டேக்கிள்ஸோ ஏதோ ஒன்று McAllister. ஸோ ஐ மீன் லைக் per game or something. So he does play a big part, but I think Gravenberch வந்து it's a very good point. But I do think he has been found out இப்போ ஒரு last few weeks. I mean ஸ்பெசிஃபிக்காக அந்த எவர்டன் கேமில் தான் நான் சொல்கிறது எவர்டன் குடிசன் பார்க் கேம். அங்கே தான் வந்து இட் வாஸ் கானாவும் தேவர் கான்ஷியஸ்லி மார்க்கிங். ஆமாம் அங்கே தான் வந்து இட் என்ன சொல்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டைமாக ஒரு டீம் வந்து அவனை ஸ்பெசிஃபிக்காக இவனை டார்கெட் பண்ணிடான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்தே லைக் ஈவன் த பிஎஸ்ஜி கேமும் தே டிட் குவைட் அ லாட். ஐ மீன் பிஎஸ்ஜி மிட்ஃபீல்ட் வந்து தேவர் மச் பெட்டர் தென் அஸ் ஓவராலாகவே. பட் ஐ திங்க் பிஎஸ்ஜி கேமும் வந்து தே டார்கெட்டட் him quite a lot. and since then வந்து his impact has been a bit lower. I think partly because teams are targeting him, partly because அவனுக்கும் எல்லா கேமும் ஆடுறான்னு சொன்னா கடைசியில் சீசன் 2 வரும்போது கொஞ்சம் டயர்ட். he started each and every game this season bro.
எந்த மிட்ஃபீல்டரும் அது பண்ணல. எவ்ரி கேம் he started. ஆமா Wonderful. Like like yeah, like going into the next season, maybe we would need someone better, or maybe someone as good as him on the position la, because we need to rotate at some point. Clearly, Slot does not rate Endo. Okay, he only rates him to finish off games. Okay, we do not need such a player. Fortunately enough, எந்த இன்ஜுரியும் வரல இந்த சீசன், நல்லா போயிருச்சு. அதே மாதிரி யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் லைக் பிளேயர் அட் திஸ் ஏஜ் நீ வந்து எவ்ரி சீசன் எல்லா கேமுமே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக ஒரு பாயிண்ட்ல ஒரு ரிலாப்ஸ் இருக்கும் தான். யாருமே இந்த மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது. வெரி ரேர் கேசஸ் இந்த மாதிரி சாலா, மெஸ்ஸி, ரொனால்டோ அந்த மாதிரி இந்த அவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த 100% இன்ஜுரி ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண முடியும் ஸ்டார்டிங் ஈச் அண்ட் எவ்ரி கேம் பிளேயிங் ஃபுல் 90s மாதிரி. இல்லைனா யூல் ஃபால் ஆஃப் அட் சம் பாயிண்ட். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபால் ஆஃப் வந்துச்சுன்னா ஹூ டு வி ரிப்ளேஸ் ஹிம் வித்துங்கிற மாதிரி தான். கர்டிஸ் ஜோன்ஸ் எல்லாம் ஆன் அண்ட் ஆஃப் பிளேயருங்க. லைக் இஸ் அட் வெரி குட் கேம்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் லைக் ஒரு இன்ஜுரி வந்துச்சு, ஒரு செட் ஆஃப் ஒரு 6 கேம்ஸ் வந்து கர்டிஸ் ஜோன்ஸ் வச்சு தான் ஆட போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு 2 லாஸ், ஒரு 1 or 2 ட்ராஸ் ஈஸியாக வந்துடும், which we could win. அது I mean, ஆமாம் இல்லை, ஐ திங்க் தட் லீட்ஸ் ஆன் டு நம்ம ஃபைனல் இது டாக்கிங் பண்ணிட்டீங்க இது எழுதியிருந்தோம். ஸோ லைக் இந்த கொஞ்சம் வி டச்ட் ஆன் இட் பிஃபோர் ஆல்சோ இந்த ஃபார்வர்ட்ஸ் பற்றி பேசும்போது. பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஸோ ஐ திங்க் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட்ஸ் அப் ஃப்ரண்ட் வந்து தட்ஸ் அ பிக் ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஐ திங்க் எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸும் அதை அக்ரி பண்ணுவாங்க, அதில் டவுட் இல்லை. பட் அதர் தென் தட் லெஃப்ட் பேக்கு அண்ட் டிஎம், ஸோ ஐ மீன் இவ்வளோ பொசிஷன்ஸும் ஒரே விண்டோவில் இம்ப்ரூவ் ஆகுமா? வெர்ஜில் வந்து எஸ் கம் இல்லங்க, லைக் we need a lot of positions to fill in bro. இல்ல bare minimum பாத்தீங்கன்னா forwards minimum, like if we are selling, we have to sell 2 of Chiesa, like I don't see the point in like okay, Chiesa 12 million, we can make a profit on him. That's the only thing that I see. Like Slot, I don't even see that. நான் இப்ப profit வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா he has barely played. எந்த கிளப் வந்து he played 4 games இது பிரீமியர் லீக்ல, அவ்வளவுதான். He's 0 starts. He has had 4 appearances in the Premier League. அதுதான் சொல்றேன். ஸோ எந்த கிளப் வந்து will be willing to pay more than 12 million for him? 4 பிரீமியர் லீக் அப்பியரன்ஸோட. ஐ திங்க் என்ன கேட்டால் வந்து ஐ திங்க் கியஸா விற்க மாட்டாங்க. ஐ திங்க் they'll just keep him because he's a minimal investment. ரொம்ப ஒன்றும் எதிர்பார்க்கலாம்ட்டு. ஐ திங்க் the bigger issue is going to be, ஏன்னா இஸ் நாட் லைக் an immediate priority to replace. இட்ஸ் நாட் லைக் வந்து கியஸா வந்து ப்ரைம் ஃபார்மில் இருக்கான், அவனை வந்து ரீப்ளேஸ் பண்ண அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. ஸோ ரொம்ப பேர் என்ன சொல்கிறது, ஒரு ரிஸ்க் இல்ல. கியஸா இஸ் ரிஸ்க் ஃப்ரீ. கியஸான்னு வெச்சுக்கோங்களேன் ப்ரோ, ஹைப்போதெட்டிக்கா வெச்சுக்கோங்க. லைக் வாட் ஐ அம் சேயிங் இஸ் அவுட் ஆஃப் தீஸ் 4, ஜோட்டா, டியாஸ், நூனஸ், Chiesa, we have to sell at least 2 of them. ஆமா. ஓகே, லைக் இவங்க 2 பேரை ஒரு நல்ல ஆஃபர் வரலைன்னா ஓகே இவனுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, மேக் அ ப்ராஃபிட் ஆன் him and sell him off. Like it's not going to make a big difference to our team. Like one thing which we should have done long ago is what happens when like next season AFCON வேற இருக்கு. சாலா போயிட்டான்னா who plays there? Salah started each and every Premier League game this season, like almost every Champions League பத்தி கரெக்ட்டா ஞாபகம் இல்ல, but I think almost every, அந்த வெறும் அந்த PSV game தான் I don't think he played. அந்த கேம் கேவலமா ஆடுனானுங்க as usual. ஸோ இப்போ ஒரு சாலா இல்லைன்னா ஆப்கானுக்கு எனிவே ஹில் மிஸ் லைக் ஒரு அந்த பிசி பீரியட்ல வேற இருக்கும், ஒரு 7-8 கேம்ஸ் ஈஸியாக மிஸ் பண்ணிடுவோம் அந்த பீரியட்ல. அப்போ ஹூ ஸ்டார்ட்ஸ் தேர்? அது மட்டும் இல்லாமல் இஸ் 33. நீ சாலா போயிட்டு அவனை க்ரூம் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயரே இல்லை உன்னோட இதில். சரி ஓகே, ஒரு 2 years கழிச்சு சாலா கிளம்பிடுறான். லைக் ஒரு ஃபால் ஆஃப் இந்த ஏஜில் வந்து ஃபால் ஆஃப் எப்போ ஆகும்ட்டு உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு டிராஸ்டிக் ஃபால் ஆஃப் இருக்கும் யாராக இருந்தாலுமே. லைக் ஒரு ஏஜில் டக்குன்னு திடீர்னு ரொம்ப கேவலமாக ஆயிடுவானுங்க. நாயர் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி தான். லைக் யூ ஸ்பீக் ஆஃப் இஸ் பவர்ஸ், ஒரு 1-2 இன்ஜுரி வந்ததுக்கப்புறம் லைக் டக்குன்னு ட்ராப் ஆஃப் ஆகிட்டான். அந்த மாதிரிலாம் இந்த ஏஜ்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஒரு ரைட் விங், ஒரு இவ்வளோ வருஷமா நீங்க ஒரு பேக்கப்பே தேடாம இன்னும் கூட ஒரு ரைட் விங்கருக்கு நீங்க லிங்கே ஆகாம இருக்கிறது தான் எனக்கு வந்து கன்சர்னிங்கா இருக்கு. இல்லை ஏன்னா ஐ ஃபீல் லைக் வந்து ஐ ஃபீல் லைக் லாஸ்ட் ஃபியூ சம்மர்ஸாகவே வி ஹவ் நாட் டன் அ ட்ரான்ஸ்ஃபர் இது ப்ராப்பர்லி. ட்ரான்ஸ்ஃபர் என்ன சொல்ற, ஒரு பிளானிங் ப்ராப்பர்லி. லாஸ்ட் ஃபியூ சம்மர்ஸா இல்லை, லைக் அந்த
இந்த எட்வர்ட்ஸ் கிளாப் இருந்தப்போ கூட வி ஆல்வேஸ் ஃபெல்ட் ஓகே வி ஆர் ஒன் சைனிங் அவே ஃப்ரம் டூயிங் எவ்ரி திங், ஒன் சைனிங் அவே ஃப்ரம் கெட்டிங் எவ்ரி திங் ரைட்டுங்கிற மாதிரி தான் எப்பயுமே இருந்துச்சு. ஆமா எப்போ பார்த்தாலும் சரி ஓகே ஒரு ஜான்வரியில் வில் பி இந்த மேன் சிட்டியோட ஒன் பாயிண்ட்ல தோத்தப்பலாம், லைக் ஜான்வரியில் ஒரு சைனிங்கும் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் வில் பி க்ளோஸ் நெக் டு நெக் மேன் சிட்டியோட இருக்கும், ஆர் வில் பி அஹெட் ஆஃப் மேன் சிட்டி. கிறிஸ்மஸ்ல வந்து நம்ம தான் இது பண்ணிட்டு தோத்துருக்கோம் நிறையா வட்டிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா வி வர் அஹெட் 1 or 2 சைனிங்ஸ் பண்ணியிருந்தா வி குட் ஹவ் ஈஸிலி ஒன் த சீசன் பிகாஸ் ஆஃப் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிருக்கும், அங்கே ஒரு பிளேயர் மிஸ் பண்ணியிருப்போம், அந்த கேமில் இன்னொரு இந்த பேக்கப் இருந்திருந்தா வின் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி. வி ஹவ் ஆல்வேஸ் பின் ஷார்ட் ஆஃப் தீஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஓகே சாலாக்கு இந்த மாதிரி ஒன்று எடுப்பீங்க, இஃப் யூ ஆர் செல்லிங் 2 of those 2 we need to get a striker who will start for us. Jota cannot start next season and he's unreliable. I'll probably sell him over Luis Diaz. ஆமாம் இல்லை அட் திஸ் பாயிண்ட் அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஹூ வுட் ஐ வாண்ட் டு கீப், அதாவது ஏன்னா நீ சொன்ன மாதிரி 2 out of the 4 கியேசா வந்து லோ ரிஸ்க், ஸோ ஐ சே கீப் ஹிம். இப்போ இமீடியட் ப்ரையாரிட்டி லைக் ஐ டோன்ட் bro Nunes is one definitely is off. Nunes has to go. One of 2 வந்து Nunes is definitely off. The second one is between Diaz or Jota. Okay. And like availability படி இப்போ பாருங்க இப்போ when are you going to use these bench players or rotation players வந்து like when your main guy is not performing or he's injured, அந்த டைம்ல யூ ஷுட் பி அவைலபிள். நீ விளாடாமலே ஜோட்டா நிறைய வாட்டி இன்ஜுரி ஆயிருக்கான். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி இஃப் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் தீஸ் டூல வி ஹேவ் டு ஜஸ்ட் செல் ஒன். லைக் இஃப் இட்ஸ் மை சாய்ஸ் நான் 3த்தையுமே செல் பண்ணுவேன். பட் ஆனால் இது வந்து என்ன சொல்ல ஃபுட்பால் மேனேஜர் கிடையாது, ஒரு 3 பேர் செல் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு 3 பேர் வாங்குறதுனா அவ்வளோ ஈஸியான இது கிடையாது, ஃபீஃபா கிடையாது இது. அதனால இந்த 2 பேத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அட் திஸ் பாயிண்ட் ஐ ஒன்லி செல் ஜோட்டா பிகாஸ் ஃபார்மும் இல்லை அண்ட் இஸ் அவன் அவ்வளோதான். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு சீசன்லாம் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்க மாட்டான். ஆமாம் இல்லை ஐ அக்ரி. ஐ திங்க் வந்து ஜோட்டா அண்ட் நுனியஸ் தான் வந்து தே ஹேவ் டு கோ. அந்த மாதிரி இருந்தால் வி டெஃபினெட்லி நீட் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் அட் சென்டர் ஃபார்வர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் சம்மன் ஹூ ஸ்டார்ட்ஸ் அண்ட் யூ நீட் ஒரு பேக்கப் அவனுக்கு, அது வேற. ஆமாம். ஸோ அது யாருன்னு ஐசாக் போனால் காசு ஃபுல்லாக போயிருன்றுவானுங்க. பிகாஸ் நீங்கள் சரி நீங்கள் ஃபார்வர்ட்ஸ் இப்போ எடுத்துக்கோங்களேன், வி நீட் 2. இப்போ நீங்கள் அந்த 2 பேர் போனாங்கன்னா வி நீட் 2 more to replace them. ஓகே, ஆர் get one, at least very good one, get one. Either like Isaac or Cunha, if he costs much, okay, get one. We have 5, we can still rotate. ஏன்னா கியேசா இந்த சீசன் சுத்தமாக எதுவும் ஆடல. லைக் கன்சிடரிங் he plays his fair share next season, லைக் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறான் இன்னொரு லைக் அந்த எக்ஸ்ட்ரா மினிட்ஸை இங்கே தரான்ட்டு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். லைக் we can make up for it அப்படி இருந்தால் கூட if we get one really good striker. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா we need a left back. We definitely need to buy a left back. ஏன்னா இல்ல சிமிகாஸ் is not up to standard. அது நம்ம எந்த மாதிரி ஒரு லெஃப்ட் பேக்கா வேணுங்கிறது இப்போ ஒரு क्वेश्चन வந்தே ஆகணும். ஏன்னா ட்ரெண்ட் இருந்தப்போ கூட he can sometimes drop into midfield and create from there. அந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டிங் ஆப்ஷன் கூட உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க பிராட்லி அண்ட் ராபர்ட்சன் டைப் ஆஃப் ஃபுல் பேக்ஸ் இருந்தாங்கன்னா you are too one dimensional in your கேம். லைக் ஒரு இன் கேமில் வந்து ஒரு மிட்ஃபீல்டு ஓவர்லோட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தோணுதுன்னா யூ கேனாட் புட் ராபர்ட்சன் இன் மிட்ஃபீல்ட் ஆர் பிராட்லி இன் மிட்ஃபீல்ட். ஈஸியாக தாண்டி விட்டு போயிடுவானுங்க. ஆமாம் இல்லை we need someone we need either someone who's capable of playing as a center back or who's okay, so அந்த சென்டரை எப்படியாச்சும் க்ரௌட் பண்ணணும், whether that is with a third center back or with an extra midfielder. எப்படி இருந்தாலும் என்ன கேட்டால் ஐடியலி லைக் in an ideal world ஆக்சுவலாக லூயிஸ் கெல்லி லிவர்பூல்ல இருந்ததா it would have been the perfect time for him to break through. இங்கேருந்து ப்ரோ பிடிச்சானுங்க அந்த 2 பேர் எமானேரியும் லூயிஸ் கெலியும். எப்போ செம்மையா ஆடுறாங்க ப்ரோ. லூயிஸ் கெலி அந்த என்ன அந்த டிசிப்ளினரி ரெக்கார்டு அப்படி இப்படின்னு எடுக்கலாம். பட் ஓ மை காட் டேலண்ட் வந்து குவாலிட்டி ஈஸியா தெரியுது. he has that quality. இல்ல அதுதான் லைக் திஸ் would have been the perfect time for him to break. அதாவது பிராட்லி on one side, லூயிஸ் கெல்லி coming into midfield, அது பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். பட் ஆப்வியஸ்லி ரியலிஸ்டிக்கா பார்த்தோம்னா நமக்கு லிங்க் ஆன டார்கெட்ஸ் வந்து யாரு? கர்கெஸ். I mean he has been the biggest link. And the Bournemouth center back Dean Huijsen. ஆமா, Huijsen வந்து we need to get a center back also. அதான் நீங்க பாருங்க ப்ரோ, ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை. ஆமா, ஸ்டார்டிங் லெவல்ல ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா தேவை. ஆமா, லெஃப்ட் பேக் கண்டிப்பா தேவை. டிஎம் வந்து who can fight to startங்கிற மாதிரி ஒரு பிளேயர் தான் தேவை. ஓகே, நாட் someone who plays the endo role now. உட்காந்துக்கிட்டு ஓகே ஹாவன்பர்க் இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் வருவேங்கிற மாதிரி தேவைப்படாது எங்களுக்கு. அவனோட ஒரு எக்ஸ்ட்ரா டிமென்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாஸருங்கிற மாதிரி, ஜூபிமெண்டி மாதிரி ஒரு பிளேயர் வந்து தேவை.
ஆமா அது ஒண்ணு தேவை. இப்போ ஆல்ரெடி ஒரு இந்த பொசிஷன்ஸ் இப்போ நீங்க ஃபார்வர்டு லெஃப்ட் பேக் இது கண்டிப்பா தேவை. ட்ரெண்ட் போனா ரைட் பேக் கண்டிப்பா தேவை. ஆனா அங்க ஓபி அடிச்சிருவானுங்க, கண்டிப்பா ஓபி அடிச்சிருவானுங்க. ரைட் கோமஸ் பேக்ல இருக்கா, ப்ரையாரிட்டியே பிராட்லி இருக்காது. இருக்கா, அவன் இருக்கா, ஆமா கான்சா இருக்கா, கர்டிஸ் இருக்கான்ட்டு அது ஓபி அடிச்சிருவானுங்க கண்டிப்பா. இவ்வளவு சைனிங்லாம் பண்ண மாட்டானுங்க எனக்கு ரைட் தெரிஞ்சு. பேக்லாம் வெரி வார் லோடு. செஸ்ட் வாயை திறந்தாலே வராதுங்க. ஆமா நான் இது வரைக்கும் எல்லா வாட்டியும் பார்த்திருக்கேன். அந்த வார்த்தை இல்லாதப்பதான் டக்குன்னு திடீர்னு போய் வேண்டைக்கு ஆலிஸ் எல்லாம் வாங்கி விட்டானுங்க. ஆமா குட்டினியோ செல் பண்ணிட்டு வார்செஸ்ட்னே சொல்லல, அப்பதான் வாங்கினானுங்க. இந்த வார்செஸ்ட்ங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே காலி தான். அந்த எனக்கு அதனாலதான் இங்க பீதியா இருக்கு. இந்த சம்மர் ஓவரா வாய் விடுறானுங்க. இந்த மாதிரி ஓவரா வாய் விட்டா ஒரு 3 பிளேயர் வாங்கிட்டு வந்து அவ்வளவுதான்டா முடிச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுதான் இவனுங்க. ஆமா இல்ல அதான் யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வேர்ஜிலுக்கும் சாலாக்கும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படி இப்படி, அதனால தான் 2 பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க அப்படின்னு. அவங்க சைன் பண்ண வாயில எங்க வேணா வட சொல்லாங்க. நான் கூட சொல்லுவேங்க, நான் லிவர்பூல் வாங்க போறேன்னு நான் கூட சொல்லுவேங்க. ஆனா எங்கங்க நடந்திருக்கு? இந்த வார்செஸ்ட் சொல்லி ஒரு வாட்டியாவது இந்த வார்செஸ்ட் வெளியே வந்திருக்கான்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியலங்க. 10 வருஷமா ஒரு பிட்காயின்ல போட்டிருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருக்குங்க இந்த வார்செஸ்ட். என்விடியா ஸ்டாக்ஸ்ல போட்டிருந்தா அவ்வளவுதான். வார்செஸ்டே இல்ல, நீ நீ ஃபுட்பாலே வாங்கியிருக்கலாங்க, சவுதியா தூக்கி போட்டு வாங்கியிருக்கலாங்க. நீங்க என்னங்க பண்றீங்க நீங்க? அந்த வார்செஸ்ட் ஒரு வாட்டியாவது கண்ணில் காட்டுக்குங்க. ஆமா இல்ல அதுதான் லைக் இவ்வளோ நான் நீ சொன்ன மாதிரி ரைட் பேக்கும் ஈவன் டிஎம் கூட நான் சொல்லுவேன் இது ரெண்டும் ப்ரையாரிட்டியே இருக்காது. லைக் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒரு இது ரெண்டும் மதிக்கவே மாட்டாங்கங்க. ஆமா சிம்பிளா ஒரு ஈஸியா ஏதாச்சும் டீல் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே இப்ப கொஞ்சம் காசு இருக்கு ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணுவானுங்க. அதுவும் லேப்டாப்ல ஊரு பேர் தெரியாது எவனோ ஒருத்தரை பிடிச்சி போட்டுவானுங்க. அவன் பார்த்தா கேல்வின் ராம்சி மாதிரி எங்கேயாச்சும் போய் உட்காந்துருவான். அவன் அவனுங்களால நம்பவே முடியாது. இவனுங்க இந்த லேப்டாப் இன்னும் ஒர்க் ஆகுதா இல்லையா, இன்னும் 2025ல எட்வர்ட்ஸுக்கு இன்னும் ஏதாச்சும் இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம்மர்ல தான் தெரியும். போன சம்மர் ஒரே சைனிங் தான் பண்ணா, கியஸா அவன் எப்படி என்ன பண்ணான்ட்டு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. உன் லேப்டாப் வேலை பார்க்கல, ஏரா வந்துருச்சு, நீ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி அந்த எக்ஸல மாத்தணும் நீ. ஆமா இல்ல ஆனா அது கூட ஏதோ ஒரு ரூமர் வந்துச்சு, அதாவது கேஎஸ்எஸ் மினிட்ஸ் ஆர்பிங் அவன் லோன்ல தானே இருக்கான் இப்போ யுவென்டஸ்ல இருந்து. இல்லங்க வாங்கிட்டாங்க 12.5 மில்லியன். அப்படியா? ஏதோ இல்லைங்க ஏதோ வாங்கிட்டானுங்க. ஆமாமா இல்ல ஏதோ ஒரு கிளாஸ் இருக்கான், அதாவது இவ்வளோ ஆடினா யுவென்டஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஏதோ பணம் கொடுக்கணுமோ ஏதோ. ஆமா அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால விளையாட விடலன்ட்டுலாம் இல்ல. டீசெண்டா ஆடினா கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பானுங்க. தோத்துக்கிட்டு இருக்கிறப்போ தூக்கி கொண்டு போய் நூனஸை கொடுக்கறதுக்கு இவன் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தானே இவனை உள்ள விட்டுருப்பானுங்க. அதனாலலாம் விடாமலாம் இல்ல. கேவலமா இருக்கா, நூனஸோட கேவலமா இருக்காங்க, அதாங்க எனக்கு பயமா இருக்கு. அது சரி. ஆமா ஆனா லைக் இல்ல அதான் லைக் ஐ திங்க் லெஃப்ட் ஃபார் ஷுர் வந்து ஸ்ட்ரைக்கர் ப்ராபப்ளி இன்னொரு லெஃப்ட் பேக் ரெண்டு பொசிஷன் ஷோரா சைன் பண்ணிடுவாங்க. 100% சைனிங்னா ஸ்ட்ரைக்கர் அண்ட் லெஃப்ட் பேக். இவனுங்க மிச்சம் 3 பொசிஷன் ஓபி அடிச்சிருவானுங்க. ஏதாச்சும் ஒரு பொசிஷன் ஓபி அடிச்சிருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் அதிகமா இருக்கு, நாங்க நினைச்ச பிரைஸோட அதிகமா கோட் பண்றாங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவானுங்க. இல்ல அதுதான் நான் வந்து ஆனா நான் இது கேட்டிருந்தேன் கௌதம்கிட்ட, லியம் டெலாப் பத்தி என்ன நினைக்கிற நீ? லியம் டெலாப் ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கருங்க. ஐ எம் டெல்லிங் யூ இஸ் வெரி குட். லைக் 1-2 கேம்லாம் பார்த்தப்ப சூப்பர் ஹோல்ட் அப் பிளே இப்படிலாம் பண்றான். அது எனக்கு எனக்கு ஏன் ஒரு மாதிரி இப்படி தோணுதுன்னா, நம்ம நூனஸையே பார்த்து பழகிட்டோங்க ஒரு 3 வருஷமா. அதனால எவன் எதை பண்ணாலும் ஐயோ அவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்போ இன்னையா இப்படிலாம் பண்றேங்கிற மாதிரி இருக்குங்க. அதனால நானே கொஞ்சம் இல்ல நம்ம லிங்கான பிளேயருக்கு டெலாப் வந்து செகண்ட் பெஸ்ட் லிங்க்டு, லைக் செகண்ட் ஆர் தேர்ட் பெஸ்ட் லிங்க்டு பிளேயர். நீங்க பாத்தீங்கன்னா ஜாவ் பெட்ரோ 100 மில்லியன் சொல்றாங்க, இவன் 30 மில்லியன் ரெலிகேஷன் கிளாஸ் வச்சிருக்கான் லியம் டெலாப். 100 மில்லியன் பிரைட்டன் டீம்ல இருக்கிறத விட டெலாப் வந்து இப்ஸ்விச் ரெலிகேட் ஆகிற இப்ஸ்விச்ல நிறைய கோல் கண்ட்ரிபியூஷன்ஸ் வச்சிருக்கான், கோல்ஸ் வச்சிருக்கான் ஜாவ் பெட்ரோவோட. ஆமா இல்ல அதுதான் யாருக்கு போவீங்க, கிளியர் ஈஸி சாய்ஸ் வந்து டெலாப் தான். லைக் இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அண்ட் டெலாப் இஸ் குட். ஓகேங்களா. ஆனா இப்போ ஐ லைக் திஸ் நியூ ஏஜ் ஸ்ட்ரைக்கர்ஸ், இந்த ஜாக்சன் மாதிரி ஹூ கேன் ஆல்சோ ரன் ஆன் த பால். ஈசாக் எடுத்துக்கோங்க, ஹீ கேன் ட்ரிபிள் பிளேயர்ஸ், லைக் ஹூ கேன் ஆல்சோ பிளே லெஃப்ட் விங்கிற மாதிரி பிளேயர்ஸ். டிஎஸ் நான் சொல்லல, அவன் வந்து ஈசாக் வந்து லெஃப்ட் விங்ல தான ஆரம்பிச்சான். லைக் early parts இல்ல ஜாக்சன் அந்த ஈசாக்குலாம் they can drive with the ball, they can dribble and they can also finish. ஜாக்சன் one or few times like நூனஸ் மாதிரி finish பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா
எப்பா நூனஸ் பத்தி பேசவே வேணான்ட்டு இருக்கீங்க. அவனை பத்தி யோசிச்சாலே என்ன என்ன நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ டைம்ல வந்து என்ன சொன்னாங்க, அவன் வந்து ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்டு, அவனுக்கு சர்வீஸ் இருந்தா கிழிச்சிருவானாக்கும் நொட்டிடுவானாக்கும் நானுங்க. சர்வீஸ் லட்டு மாதிரி கொடுத்தா தூக்கி தூக்கி எங்கேயோ அடிப்பாங்க. அந்த லூஷன் டவுன்ல நான் ஒன்றும் மறக்க மாட்டேன். டே எப்படிடா, நான் கூட அவ்வளோ கேவலமா விட்டது இல்லடா ஒரு வாட்டி கூட. நானே பீச்சில் ஆடுறவன்டா. இல்லை அதுதான் லைக் இல்லை அதுதான் நீ சொன்ன பாயிண்ட் தான். டெலாப்புக்கு நான் ஏன் வந்து லைக் அதாவது இப்போ ரீசெண்டாக அத்லெட்டிக்கில் ஆர்டிக்கல் வந்து ஐ திங்க் 3-4 days பேக் டெலாப் பற்றி தான் எல்லா கிளப்பும் போட்டிருக்காங்க. கடைசியில் லிவர்பூல் அண்ட் ஆர்சனல் ஆர் லுக்கிங் எல்ஸ்வேர் ஃபார் த சென்டர் ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸ்ன்றான். டேய் 40 million கொடுத்து இவனை வாங்கலாம்ல, அட் த வெரி லீஸ்ட் வில் பி பெட்டர் தென் நுனியஸ். அதுதான் என்னோட இது. லைக் வி ஷுட் நாட், அதுதாங்க நம்ம பண்ற தப்பா இருக்கும் திருப்பி. இல்ல I don't think Edwards will make that mistake. We should not buy someone for the sake that he's better than Nunes. இல்ல He should be better than someone who Nunez can in win the us the title again. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வாங்கணும். ஈசாக் மாதிரி. ஈசாக் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் நம்ம ஃபார்வர்ட் லைன்ல. டெலாப் இஸ் a very good player, but he is not that, he does not have that game changing ability of Isaac that he possesses. Like he is very limited to his skill set that he has. Very good finisher, no doubt. Hold up play நல்லா இருக்கும், no doubt. But apart from that, like he's played under Pep, he knows like அந்த Man City way and all of that, அதெல்லாம் தெரியுமே தவிர outright பாத்தீங்கன்னா his skill set is a bit limited ன்னு தோணுது But he's compared to. also very young இல்ல. So எதுக்காக I mean Isaac is also young. அதுவும் நான் சொல்லிடுறேன். Isaac is also young. இந்த அடுத்த சீசன் வாங்குறப்ப we need a starter. young இந்த சீசன் தான் இல்ல we need a starter. என்ன கேட்டா I think Delap can start ன்னு தான் நான் சொல்றேன். I'm not saying Isaac is No, Delap can start. Delap can start, but he has a lot to improve. We shouldn't buy someone who has a lot to improve. We need the finished product at striker. அவ்வளவுதான். Like nothing more to improve. Isaac எடுத்துக்கங்க. What else does he have to improve? Maybe his injury record, but nothing else on the pitch. ஆமா ஆமா கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணுங்க. அதுதான் நான் சொல்றேன். பட் Delap can become the Isaac, but we do not have the time for that next season because we are still in transition. It's a very big summer. And இப்போ திருப்பி சாலா இந்த அவுட்புட் கொடுக்கலன்னா, if you have Delap கொடுத்து, if he's learning on the role next year, if he's not giving the same output that we expect, but he's still learning, na we'll finish 4th or 5th for sure. ரைட். நம்ம இல்லை என்னோட லாஜிக் என்ன இருந்ததுன்னா லைக் ஐ திங்க் ஓவரால் நீ சொன்ன மாதிரி டெலாப் ஹேஸ் மோர் வீக்னஸஸ் இன் இஸ் கேம் கம்பேர்ட் டு ஈசாக். என்னோட இது என்னன்னாக்க இஃப் சாலா ஈவன் இஃப் ஹி கோஸ் பேக் டு இஸ் சார்ட் ஆஃப் நார்மல் சாலா சீசன் மேபி ஒரு 30 goals இல்லாமல் மேபி ஒரு 20-25 goals போல. If he goes back, if Delap is able to contribute at least to 10-12 goals, which is what he has done for Ipswich in the season. Ipswich இருக்கிற midfield, Ipswich இருக்கிற attacking play, which is not much, but you know, other vechinde he has scored what 12 or 13 goals in the season. Yeah, like I'm not discrediting him, bro. இல்ல correct. நல்ல பிளேயர் பண்றேன்னு சொல்லல. What I mean is like அந்த even if Salah goes back to அந்த 10 goals less than this season, அந்த 10 goals வந்து it can be compensated by Delapன்னு நான் சொல்றேன். அதுதான் என்னோட இது. And he has, because he is young, he can still develop. அந்த ஈசாக் மாதிரி he can still become someone அப்படின்னு. Yes, but I think we need more of a finished article than a developing player-ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. Because like if he's not the finished article and if we are not sure if he'll hit those numbers like or at least or 15 to 20 goals அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னா next season will be a flop for us. For sure. Already கிரியேஷனுக்கு ட்ரெண்ட் காலி. ஆமா ஆமா கரெக்ட். பிராட்லி இன்ஜுரி ப்ரோனு. பிராட்லி செம்ம இன்ஜுரி ப்ரோனு. விளையாடாமலே படுத்துக்கிட்டு இருக்கான் அவங்கெல்லாம். அவனை நம்பிலாம் ரைட் பேக் சீசனுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. இருக்கிற இன்னொரு பேக்கப் ஜோ கோமஸ். இது வரைக்கும் ஒரு ரைட் பேக்கும் நம்ம லிங்க் ஆகலை. ட்ரெண்ட் போறான்ட்டு முடிவே ஆயிடுச்சு. ஆமா என்ன இனிமேல் தான் இருக்க மாட்டாங்க. இது கிளியரா தெரிஞ்சிச்சுங்க. கிளியரஸ் டேலைட் எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸும் ட்ரெண்ட்டை பத்தி ஒரு வார்த்தை அவன் லிவர்பூலுக்கு சைன் பண்ண போறான்ட்டு சொல்லவே இல்லைங்க. இதுல இருந்து இல்ல இட்ஸ் டன்ங்க. ஐ மீன் ஒரு few weeks back வந்து இட்ஸ் டன். பேசிக்கா ட்ரெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கிளப்கிட்ட, ஓகே வெளியில சொல்லாதீங்க, உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்றேன், வெளியில சொல்லாதீங்க, பரேட் முடிச்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசிக்கா சொல்லியிருக்கான். அவ்வளவுதானே தவிர ட்ரெண்ட் இஸ் டன். ஆனா ஒரு ரைட் பேக் இன்னும் லிங்க் ஆகல. ஆமா இவனுங்க யாராச்சும் ஒருத்தவங்க இன்டர்னலாக ஆடணும்னு ட்ரை பண்ணால் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் இன்ஜுரி ப்ரோனு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிரான்சிஷன் சீசனில் வி நீட் ஃபினிஷ்ட் ஆர்டிகல்ஸ் அட் ஸ்ட்ரைக்கர் அண்ட் லெஃப்ட் பேக் வந்து வி நீட் ஃபினிஷ்ட் ஆர்டிகல்ஸ்.
இல்ல அதுதான் and that the நாட் other சம் ஒன் ஹூ கேன் டெவலப் இன்டு பெட்டர். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, தேவையே இல்லை. இல்ல தி அதர் திங் இஸ் நான் ஏன் வந்து டிலாப் வந்து he fits more into our அந்த ஃபைன். ஏன்னா நீ சொன்ன மாதிரி we need finished articles at 2 positions which is going to cost a lot of money. அவ்வளோ மணிலாம் எஃப்எஸ்ஜி வார்ச்சிஸ்ட்ன்றானுங்க. அதெல்லாம் இருக்குமா இருக்காதாங்கிறது நமக்கு தெரியும். இத்தனை வருஷமா இந்த கிளப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. பிஆருங்க, நான் இப்பயே சொல்றேங்க, பிஆர் தான். வார்த்தை வந்தாலே பிஆர் தான். ஆமா, ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ல தான் ஃபினிஷ்ட் ஆர்டிகல் கிடைக்கும். ஐ வுட் ராதர் ஹேவ் ஃபினிஷ்ட் லெஃப்ட் பேக். அங்க டெவலப்பிங்லாம் வேண்டாம் எனக்கு. ஐ வுட் ராதர் ஹேவ் an established defender there than I mean I would rather have someone with more potential. எனக்கு அதர்வைஸ் தான் தோணுது. லைக் எனிவே இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் someone like Hato who is still developing, okay, he's played alongside Virgil. கொஞ்சம் he can still டிஃபென்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்கிற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலே போதும் டிஃபென்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு at the point where we are at. பட் அட்டாக்குக்கு we have a 33-year-old Salah who will be off for 2 months AFCON. Someone has to carry that attack on their back when he's gone. அந்த மாதிரி டைம்ல we need a finished article there. இல்லைன்னா சீசன் ரைட் ஆஃப் தான். நான் கிளியராக ரைட் ஆஃப் பண்ணிடுவேன். நீ எவனை வேணாலும் வாங்கு, சீசன் ரைட் ஆஃப்ங்கிற மாதிரி தான் ஆயிரும். அந்த பொசிஷன் வந்து வி நீட் டு ஹிட் த நெயில் ஆன் த காஃபின். இல்லைன்னா காலி. இல்லை, அது நான் யோசிக்கல. ஆஃப்கான் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். அது நான் யோசிக்கல. அண்ட் திஸ் ஆல்சோ லைக் ஆஃப்கான் இருக்கிறதுனால இட் ஆல்சோ 1-2 பிளேயர்ஸ் ஆர் குட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாங் தி ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக்கர் ஓசிமன் இஸ் எ டீசென்ட் striker that you can look at ங்கிற மாதிரி. பட் ஆஃப்கான்ங்கிறதுனால will definitely won't go after him for sure. You can't have 2 people going off for Afghan. இல்ல, I think the realistic options who are probably on the market வந்து ஈசாக். அகைன் ஈசாக் வந்து ஒரு ஆஸ்ட்ரிஸ் கூட சொல்றேன். ஏன்னா வந்து நியூகாஸ்லுக்கு சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சா வெதர் இஸ் ஆன் தி மார்க்கெட் கண்டிப்பா கிடைச்சிருங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சிட்டியோட மேல வந்துட்டானுங்க வித் கேம் இன் ஹேண்ட் வேற. ஆமா, சோ தெரிஞ்ச அவனுங்க தேர்ட் முடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ நியூ காசல் சாம்பியன்ஸ் லீக்ல முடிச்சாங்கனாக்க வித் எஸ்பெஷலி இந்த சீசன் ட்ரோஃபி வேறு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ என்ன கேட்டால் இட்ஸ் வெரி அன்லைக்லி லீவ்ஸ். ஜாக்கரஸ் வந்து இட் லுக்ஸ் லைக் இஸ் ப்ராபப்ளி ஹெட்டிங் ஃபார் ஆர்சனல். ஆமாம், ரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னா அதர் பீப்புள்னு பார்த்தோன்னா ஹூஸ் நேம் ஹியூகோ எக்கிடிகே, அப்புறம் இவன் ஆசிமென், அப்புறம் டெலாப், குன்யா. ஸோ ரியலிஸ்டிக்காக இது வரைக்கும் இவங்க பேர் தான் ஹஸ் பீன் ஃப்ளோட்டிங் அரவுண்ட். பட் அதர்வைஸ் வேற யாருமே வந்து செஸ்கோலாம் நம்புற மாதிரி இல்லைங்க. இதுல புண்டஸ்லீகாலே கோல் போட மாட்டேங்கிறான். அவனெல்லாம் இங்க கொண்டு வந்தா அடுத்த நூனஸ் தான். அவனெல்லாம் ஈஸியா எழுதிடுறான். கிளாப் ஏதாவது வித்து விட்டுற போறாங்க. இவனுக்கு கிளாப்பை பார்த்தா போக மாட்டானுங்க. அதான் ஒரே நம்பிக்கை. கிளாப்பை பார்த்தா இவனுக்கு அவன் பக்கமே போக மாட்டானுங்க. அவனை தான் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அதனால செஸ்கோ நம்ம மறந்துடலாம். ஆனா சாவி சிமென்ஸ் பக்கம் போறாங்க இவங்க. கிளாப் இவங்களோட இருக்கிற பகையில ஏதாச்சும் பண்ணிடுவானா, அதுதான் டவுட்டா இருக்கு. சாவி சிமென்ஸ் என்னடா தேவையில்லாத பொசிஷன்ல அன்லெஸ் என்னோட ஒரே ஒரு தியரி என்னன்னாக்கா அந்த ட்ரெண்ட் இருந்து போற கிரியேட்டிவிட்டி சாவி சிமன்ஸ் இருக்குமான்னு. சாவி சிமன்ஸ் நல்ல கிரியேட்டிவ் பிளேயருங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க போறீங்க. அப்போ எவனா கர்டிஸ் இல்ல ஹார்வி எலியட் தூக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது வேற போட்டிருந்தாங்க. லைக் ஹார்வி எலியட் மோஸ்டா அவனை உதச்சி விட்டு ட்ரை பண்ணுவானுங்க. அவன் போறானா இல்லையாங்க. லைக் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஃபைட் ஃபார் ஹிஸ் பிளேஸ்னா தே ஒன்ட் கோ ஆஃப்டர் சாவி. பட் ஹார்வி லைக் ஓகே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு எங்க ஸ்டார்டரா இருப்பேன் போயிட்டானா தே வில் கெட் சாவி இன் மை ஒப்பீனியன். ஆமா ஆமா, ஐ மீன் தெரில பார்ப்போம். இப்போ கர்டிஸ் வேற ரைட் பேக்காக ஆட விட்டானுங்க ஒரு கேம். ஸோ அதனால சொல்ல முடியாது. அவன் அடுத்த சீசன் வந்து கார்னர் பிராட்லி பேக் சொல்றேங்க. ரைட் பேக் அவ்வளோதான் ஓபி அடிச்சுட்டானுங்க. நான் சொல்றேன் 4 பேர் 4-5 பேர் இருக்கு. இப்பயே மறந்துடலாம். ஒரு பொசிஷன் ஆல்ரெடி யோசிச்சாச்சு. இன்னொன்று ரிலீஸ் கிளாஸ் அப்படி இப்படி ஹவுஸ்ன்றானுங்க. ரிலீஸ் கிளாஸ்ல பே பண்ண முடியாது இவ்வளோ பெரிய சம்மர்லன்ட்டு அடுத்து இன்னொரு பீரங்கியை போடுவானுங்க. பீரங்கில ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. நீங்க அப்போ போட்டாதான் ஐயோ போக முடியாதாட்டா நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். இப்பயே போக முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஊர் பேர் தெரியாது டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வாங்கி போடுவானுங்க. இன்னொன்று என்னன்னா ட்ரெண்ட் போயிட்டான்னா அந்த ஹோம் கிரவுண்ட் கோட்டா வேற நிறைய அடி வாங்கும் ப்ரோ. இப்போ ஹார்வி எலியட்டும் விற்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் கிரவுண்ட் கோட்டா செம்மையா அடி வாங்கும். அது இவன் ஐ மீன் இப்போ சாம்பியன்ஸ் லீக்குக்கு 4 பேர் அட் த கிளப் வேணும். ஸோ பிராட்லி அப்போ கெல்லரை விற்காம இருக்கணும். ஐ திங்க் கெல்லர் வந்து ஹோம் கிரவுண்ட் அட் கிளப்னு நினைக்கிறேன். ஆமா,
அப்புறம் வேற பிராட்லி ஒருத்தர் இருக்கான், கோமஸ் விக்காம இருக்கணும் இப்போ. கோமெஸ் வந்து ஹோம் க்ரோன் அட் லிவர்பூல் இல்ல, அவன் ஹோம் க்ரோன் வெறும் கண்ட்ரி தான். ஹோம் க்ரோன் அட் சார்ல்டன், அவன் லிவர்பூல் சரி, கிடையாது. ஆனா ஹோம் கிரவுண்ட்னா இருந்தா மட்டும் போதும் இல்ல? ஹோம் கிரவுண்ட் கிளப் இருக்கணுமா? சாம்பியன்ஸ் லீக்ல வந்து எப்படின்னா 4 பேர் ஹோம் க்ரோன் அட் கிளப், அப்புறம் 8 பேர் டோட்டல் இன்க்ளூடிங் தீஸ் 4 வந்து ஹோம் க்ரோன் இன் கண்ட்ரி. சரி, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிராட்லி ஜோன்ஸ் மட்டும் தான் இருக்கான். பிராட்லி வேற ஜோன்ஸ் யாரு? டைலர் மார்ட்டின்லாம் திருப்பி வச்சுக்காதீங்க, அவனெல்லாம் கண்டிப்பா வித்தாகணுங்க. அவன் இப்ப இந்த வீக்கெண்ட் ஹோம் கிரவுண்ட் கோட்டாக்காகலாம் ஒருத்தர் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. எவனாச்சும் கடைசியில எவனாச்சும் இந்த பேக்கப் கோல் கீப்பர் அந்த மாதிரி தான் எவனாச்சும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். பார்ப்போம் அது என்ன நடக்குதோ. பட் எனிவே அதோட விட்டுறலாம். இந்த எபிசோட் ரொம்ப லெங்க்தாக போயிட்டு இருக்கு. பட் இல்லை, அதுதான் ஒரு ப்ரீஃப் இது ஆன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வித் ஏஜி அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெஸ்ட் ஹாம் கேம் ரிவ்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ் 1873 இருக்கீங்க. 2000 அதுதான் நம்ம சீசன் எண்டு டார்கெட். இன்னும் ஒரு என்ன 7 கேமும் இன்னும் இருக்கு. 2000 வந்தால் நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டே ஏற மாட்டேங்குது. ஒரு லாஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு 6 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இல்லங்க, நம்மளே மேட்ச் பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. மேட்சை பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். பட் எனிவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதம் வந்து இன்னைக்கு ஓபி அடிச்சிட்டாரு, என்னன்னு தெரில. பட் எனிவே அதான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில் இருக்கு @காப்கருத்து. ஏஜி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் சம்மர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஒரு மோர் டீட்டெயில்டு எபிசோட் வந்து இட் வில் கம் ஆஃப் அட் சம் பாயிண்ட். எப்போன்னு தெரில, நானும் கௌதம் இன்னும் டிசைட் பண்ணல எப்போன்னு. பட் க்ளோசர் டு தி எண்ட் ஆஃப் த சீசன் ஒரு பெரிய எபிசோட் வரும் சம்மர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இந்த பிளான்ஸ் எல்லாம் பற்றி. பட் இதுக்கு ஒரு ஸ்னீக் ப்ரீவியூ வந்து இப்போ வந்து ஏஜியோட ஒரு 1/2 மணி நேரமாக பேசியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏஜி. சொன்ன மாதிரி ரெஸ்ட் ஆஃப் தி சீசனை என்ஜாய் பண்ணு நல்லா. அட்லீஸ்ட் டைட்டிலாச்சும் ஜெயிச்சோமே. ஆமா, இமேஜின் பண்ணி இல்லங்க, இவனுக்கு ஆர்டரை பார்த்தா அது கூட கன்ஃபார்ம் இல்லை. இன்னும் அமைதியா இருக்க நீங்க. இல்ல டைச்சு வேண்டாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. கரெக்ட். ஆமா. இல்லை, ஆனால் யோசிச்சு பாரு. அதாவது வந்து இமேஜின் பண்ணி பாரு, சாம்பியன்ஸ் லீக்லேருந்து அவுட்டு, FA கப் அவுட்டு, கேரபாவ் கப்பும் அவுட்டு, ஆனால் கன்ஃபர்ம்டு 3rd பிளேஸ், 2nd பிளேஸ், ஃபர்ஸ்ட் கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஐயோ நான்லாம் ஃபுட்பால் ஆல்ரெடி நான் வெறுக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டேங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நான்லாம் சீசன் பார்த்துருக்கவே மாட்டேன். நான்லாம் அந்த நியூ காசல் ஃபைனலுக்கு அப்புறம் டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிருப்பேன். எனக்கு ஆஃப் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஆமாம். பட் எனிவே அடுத்த எபிசோடு அடுத்தது யார் ஆடுறோம் நம்ம அது கூட தெரியாது. லெஸ்டர் அவே. இந்த சீசன் பாசிபிளி இது சொல்லணும்னு நினச்சேன். இந்த சீசன் இந்த வீக்கெண்ட் பாசிபிளி வந்து டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ஆர்சனல் தோத்து நம்ம ஜெயிச்சோன்னா. ஆனால் இப்போ நம்ம ஆடுற நிலைமையில லெஸ்டர் கூட தோக்கடிப்போமான்னு தெரியாது. அது தெரியல. ஆனால் ஆர்சனல் தோத்துருவாங்கன்ட்டு மட்டும் தெரியும். அவனுங்க ஃபுல் ஆல் எக்ஸ் இந்த பாஸ்கெட்டுங்க மாதிரி சாம்பியன்ஸ் லீக் போயிட்டானுங்க. லீக்கு ஆலிண்டா முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அங்கே என்னங்க அவனுங்க சாம்பியன்ஸ் லீக்லாம் ஜெயிக்க விட்டுறாதீங்க, மன உளைச்சல் ஆயிரும் எனக்கு. லீக் ஜெயிச்சுட்டு அவனுங்கெல்லாம் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டானுங்கண்ணா. இல்லை அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு நம்பிக்கை. ஐ திங்க் வந்து ஆர்சனல் PSG ஆடினாங்கன்னா ஐ திங்க் PSG ஜெயிச்சிருவாங்க. லைக் ஐ திங்க் பீப்புள் ஆர் ஐ திங்க் எஸ்பெஷலி ஆர்சனல் ஃபேன்ஸ் தே ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஹவு குட் PSG ஆர். அதாவது நான் வந்து நம்மளை தோக்கடிச்சாங்கிறதுக்காக சொல்லலை, அவனுங்க போட்டுருவானுங்க. ஆஸ்ட்ரேலியா ஜெயிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறீங்க? ரியல் மேட்ரிட் அசால்ட்டா 3-0 அடிக்கிறாங்க. என்ன கேட்டா நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ ரியல் மேட்ரிட் PSG ஆடினா அவரோட ஃபேவரட் PSG இந்த கேம்ல, லைக் அந்த டைல அது ஈஸி. இப்போ ரியல் மேட்ரிட் எனிவே ஆன்சலாட்டி துரத்தடிக்கலாங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. வினிசியஸ் ஃபார்ம்ல இல்ல, எம்பாப்பே மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா PSG தான் அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ஆர்சனல் ஈஸியா PSG போட்டுருவாங்க. ஆல்ரெடி 2-0 ஈஸியா அடிச்சாங்க. அவனெல்லாம் PSG சுத்தமா இது பண்ண விடாத மாதிரி அடிச்சாங்க 2-0. ஆனா அந்த PSG வேற, இப்போ ஆடுற PSG அது அந்த கேம் நான் பார்த்தேன், கேவலமா ஆடினானுங்க அந்த கேம். இப்போ ஆடுற PSG வந்து லைக் அடையாளமே வருவாங்க, நமக்குன்ட்டு வருவானுங்க, நம்மளோட மட்டும் ஆடுவானுங்க. திருப்பி வேற ஏதாச்சும் வந்தாங்கன்னா விட்டு. எனிவே அதான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட 4வது வாட்டி அது சொல்லிட்டேன், அதான் மறக்காதீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு சொன்ன மாதிரி ஏறணும். பட் ஏஜி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குறேன். எந்த எபிசோடுக்கும் தெரில. பட் நெக்ஸ்ட் வந்து லெஸ்டர் ப்ரீவியூவா ரிவ்யூவா ஏதோ ஒரு லெஸ்டர் சம்மந்தப்பட்டு ஒரு எபிசோடு ஒன்று வரும். அது வரைக்கும் பார்ப்போம்.